ஐயா முதலமைச்சர் ஐயா வந்து இங்க வந்தாருன்னா ரோடு சூப்பரா இருக்கும். அப்படியே முகம் தெரியும், நம்ம முகம் வந்து ரோட்ல தெரியும். அப்படி பாக்குற மாதிரி ரோடு இருக்கும், சூப்பரா பளபளன்னு இருக்கும். ஏன் ஒரு வரும்போது மட்டும் பண்றீங்க? குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க, இந்த கொடி என்னடா கொடின்னா தேசிய கொடின்னு சொல்லுவோம். என்ன டிஎம்கே கொடியும் டிவிகே கொடியும் கேட்டு பாருங்க. டிவிகே கொடின்னு சின்ன ஓட்டு இல்லாதவங்க சொல்லுங்க. வயசு முக்கியம் கிடையாதுங்க. மக்களுக்கு இறங்கி எவன்டா செய்யறான். இன்னைக்கு நாள் யார் நாள்? 28ஆம் தேதி 2ஆம் நாள் கேப்டன் நினைவு நாள். ஐயா கேப்டன் ஐயா நினைவு நாள். இன்ன வரைக்கும் ஐயாவோட சமாதி, ஐயா உயிரோட இருக்கும் போது போய் பாத்தீங்கன்னா சாப்பாடு அங்க போடுவாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வந்து கஞ்சா சிகரெட்டு தம்முன்னு அடிச்சுட்டு இருக்காங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் திருத்தினால அமைச்சரா இருக்காரு, ஒரு சிஎம்மா இருக்காங்க, இதெல்லாம் திருத்தினாதான் புரியுதா இல்லையா தெளிவா? இப்ப அவரே வந்து சிஎம்மா இருக்காரு, இதெல்லாம் திருத்தினீங்கன்னா மக்கள் சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க, எல்லாம் கஞ்சா நிப்பாட்டுறாங்க, ஒயின் ஷாப் நிப்பாட்டுறாங்க, போதை ஆன்சு எல்லாம் நிப்பாட்டுறாங்க, எல்லா பொருட்களும் நிப்பாட்டுறேன். ஓட்டியா இருக்கு. நீங்களே வாங்க முதலமைச்சரா. மக்கள் பண்றீங்களே, எவ்வளவு பேர் ரோட்ல இருக்காங்க சாப்பிடாம, எவ்வளவு பேர் இருப்பாங்க தெரியுமா ரோட்ல? ஒண்ணுமே இல்லை. ஜிஹெச் போய் பாருங்க, அங்கெல்லாம் பேஷண்ட் கிடையாது. அங்க வரவங்களாம் எல்லாமே சாப்பாடு யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்க இருக்காங்க. ஏதாவது யாராச்சும் கொடுப்பாங்களா அன்னைக்குன்னு பார்த்து ஏங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு அமைச்சரா இருக்காரு, ஒரு சிஎம்மா இருக்காரு, திருச்சியில 2 அமைச்சர். என்னது? சரி வாங்க, உங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி தரோம், ஒரு அப்பாயின்மெண்ட் கட்டி தரோம், நீங்க அங்க வாங்க, உங்களுக்கு 24 ஹவர்ஸ் சாப்பாடு, 3 நேரம் சாப்பாடு, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. ஏன் உங்க ஓட்டு யாருக்கு? டிஎம்கேக்கு. ஏன் செய்ய மாட்டீங்க? இதெல்லாம் செய்யவும் மாட்டீங்க. அப்ப ஆட்சியிலே இருப்பீங்க. அப்ப நாங்க மக்கள், தன்னால ஓட்டு போட்டவங்க மக்கள் எங்க இருப்பாங்க? ஏன் செய்ய மாட்டீங்க? நம்மளே நினைக்க கூடாது ப்ரோ. நம்ம வாழ்ந்தா நம்ம போன நினைச்சவங்களாம் காமராஜர்லாம் இருக்க மாட்டாரு. நான் தாண்டா வாழ்ந்தேன், நான் தாண்டா சாப்பிட்டேன், நான் தாண்டா இருப்பேன், மத்தவங்களை மதிக்க மாட்டேன்டா, மத்தவங்களை பார்க்க மாட்டாங்கடா அப்படின்னு ஒரு சமுதாயம் உடஞ்சிருச்சு. அதான் அந்த காலத்திலே உடஞ்சிருச்சு. அப்ப நினைச்சிருந்தா காமராஜர் வந்திருக்க மாட்டாரு, போராளிகள் வந்திருக்க மாட்டாங்க, அம்பேத்கர்லாம் வந்திருக்கவே மாட்டாரு. அம்பேத்கர்லாம் நினைச்சிருந்தா வந்திருக்க மாட்டாரு. அம்பேத்கரை போட வெளியே போடா படுறான்னு சொல்லி துரத்தி விட்டு தண்ணி கொட்டாம்பூச்சியில கிளாஸ்ல குடிச்சவரு இன்னைக்கு அவர் தான் தலைவரன் பாட்டி கொண்டாடுறோம். எல்லாருமே அவர் பிறந்த நாளை பார்த்து கொண்டாடுறோம். இன்னைக்கு நாள் யார் நாள்? 28ஆம் தேதி 2ஆம் நாள் கேப்டன் நினைவு நாள். ஐயா கேப்டன் ஐயா நினைவு நாள். இன்ன வரைக்கும் ஐயாவோட சமாதி, ஐயா உயிரோட இருக்கும் போது போய் பாத்தீங்கன்னா சாப்பாடு அங்க போடுவாங்க. ஒரு அமைச்சர் இருக்காரு, ஏன் போடுங்க. நீங்க ஒரு எல்லா பக்கத்துமே தொகுதியை நிப்பாட்டுங்க, உங்களுக்கு தான் ஆளுங்க இருக்காங்க, கூட்டம் இருக்காங்கன்னு அப்படி சொல்றீங்களே, நிப்பாட்டுங்க. இளைஞரணி வாங்க, ஆளுங்களை ஜனங்களை பாருங்க, நைட் எவ்வளவு பேர் ரோட்ல திரிறாங்க பாருங்க, அவங்களை கூப்பிடுங்க, பிடிச்சி சாப்பாடு போடுங்க அவங்களுக்கு. ஏன் செய்ய மாட்டீங்க? ஏன் எதனால செய்ய மாட்டீங்க? செஞ்சீங்கன்னா மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நீங்க தான் அமைச்சர், நீங்க தான் சிஎம், நீங்க தான் எல்லாமே. எதுக்கு வர போறாங்க? இதெல்லாம் பார்த்து பார்த்து இருந்து இருந்து இதனால நாங்க தியேட்டர்ல பார்த்துட்டோம். ஒரு வந்து இந்த வெளிச்சத்தை வந்து எப்படியாச்சும் வெளியே பார்க்கணும் ரொம்ப நாள் நினைச்சோம். என்னடா இது, இந்த வெளிச்சம் எப்படியாச்சும் வெளியே வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே. உள்ளுக்குள்ளேயே அந்த வெளிச்சம் இருக்கு, அந்த இருட்டறையிலே இந்த வெளிச்சம் இருக்கு. யோசிச்சோம், நாங்க மனசுல நினைச்சோம், எங்க அண்ணன் வரப்போற 2026 அந்த ஒளிமுகயமான வெளிச்சம், போலியான வெளிச்சம் அடிச்சு துரத்தி விட போறோம். ஒளிமுகயமான வெளிச்சம் வெளியே வரப்போகுது. என்ன நடக்க போகுது மட்டும் பாருங்க. இதெல்லாம் வந்து சும்மா சொல்லல, இதெல்லாம் வந்து மனசால சொல்றோம். அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஏன்னா நாங்களே பாக்குறோம், எவ்வளவு பேர் சாப்பிடாம, பசியில எவ்வளவு பேர், ஒருத்தன் அவமானப்பட்டு சாவுறாங்க, ஒருத்தன் எப்படி சாவுறான், பசியாட சாவக்கூடாது யாருமே. அவ்வளவு பேரு பசி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா என்ன? அதுதான் எனக்கு ரொம்ப தயவுன்னு கேட்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, அவங்களுக்கு ஏதாச்சும் பாருங்க, சாப்பாடு அவங்களுக்கு வழங்குங்க. நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் கஞ்சா சிகரெட்டு போதை அடிமையாகுறாங்க, அவங்கள திருத்துங்க. அவங்கள திருத்துறத வழி பாருங்க. ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, வீடு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. ரோடு சரியில்லைன்றாங்க ஜனங்க. இன்ன வரைக்கும் பாருங்க, பால்பனை ரோடு, வயலூர் ரோடு, அதெல்லாம் ஒரு பண்ண என்ன, ஒரு கல்யாணம் கிராண்டா பண்றாங்க. அந்த கல்யாணம் கிராண்டா பண்றத ஒரு ரோடு கிராண்டா பண்ணான்னு. இப்ப ஐயா முதலமைச்சர் ஐயா வந்து இங்க வந்தாருன்னா ரோடு சூப்பரா இருக்கும். அப்படியே முகம் தெரியும், நம்ம முகம் வந்து ரோட்ல தெரியும். அப்படி பாக்குற மாதிரி ரோடு இருக்கும், சூப்பரா பளபளன்னு இருக்கும். ஏன் அவர் வரும்போது மட்டும் பண்றீங்க? அவர் எல்லா இடத்துலயும் எப்பயும் இருக்கிற மாதிரி தமிழ்நாடு ஆக்குங்க. சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் தமிழரால உருவாக்கப்பட்ட சிங்கப்பூர். இன்னைக்கு சிங்கப்பூர் டாப்ல இருக்கு. அவ்வளவு சூப்பரா சிங்கப்பூர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் இங்க பண்ண முடியாதா? இங்க பண்ணீங்க, நீங்க தானே அமைச்சர், நீங்க தானே எல்லாமே, நீங்க தானே ஆக போறீங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன் வரும்போது மட்டும்தான் பண்ணணுமா நீங்க? அதான் கேள்வியா இருக்கு.
இதெல்லாம் மக்களால நீங்க தான் ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கணும் உங்க கையில தான் இருக்கு. வாழ்ந்தோம் போனோன்ற மாதிரிலாம் இருக்காதீங்க. ஓட்டை மாத்தி இந்த வருஷம் போட்டு பாருங்க. நடக்கிறது எப்படின்னு பாருங்க. 5 வருஷம் கையில இருக்கு எங்க அண்ணன் கையில. 5 வருஷம் இருக்கு. 3 மாசத்துல எங்க அண்ணனை இப்ப தெரிஞ்சிடும் எப்படி பண்ண போறாருன்னு. பிடிச்சிருந்தா அடுத்த வருஷம் அதே மாதிரி எலெக்ஷன் வரப்போதும் இவருதான் எங்க அண்ணன் தான் வரும்னு சொன்னா ஓட்டு போடுங்க. இல்ல இவரு செய்யலன்னா ஓட்டு போடாதீங்க. அதான் நான் சொல்லுவேன் என்னுடைய கருத்து. அப்படின்னு எங்க அண்ணன் செய்ய மாட்டாரு. நான் சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி அடுத்த வருஷம் அப்படின்னு எங்க அண்ணன் செய்ய மாட்டாரு. கண்டிப்பா 100% பல கோடியில விட்டுட்டு வந்திருக்கு அவரு. நீங்க கண்ணீரோட சொல்றேன் எவ்வளவு பேத்துக்கு எப்படி பண்ணுவாரு மட்டும் பாருங்க. நான் இன்ன வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து நான் தேசிய கொடி ஏத்திட்டு இருக்கேன். ஒரு முட்டாய் கூட வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் மக்கள் ஆர்வமா வாங்குறாங்க. அப்ப எந்த அளவு பசியில இருக்காங்க பாருங்க. நான் கேட்டரிங் வச்சிருந்தேன். ஃப்ரெண்டு நாங்களாம் கேட்டரிங் பண்ணியிருந்தோம். எங்க அண்ணன் வந்து ஒரு அண்ணன் வந்து பிறந்த நாள் பையனுக்கு சாப்பாடு மிச்சமாயிருச்சு. 2:30 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்கு நான் இங்கே பஜார்ல ரம்ஜான் வேலை பார்த்துட்டுறேன். ஃபோன் தம்பி இந்த மாதிரி சாப்பாடு தம்பி என்ன தம்பியாச்சு அப்படின்னு கேட்டீங்க. சாப்பாடை கொடுக்க முடியுமா அவன்? நீங்க கொடுங்கண்ணே நிறைய பேர் பசியாட இருப்பானே. அதான் நான் பார்த்தாங்க என்ன தம்பி சாப்பாடு போய் கெட்டு போயிரும் தம்பி கீழே கொட்டுற மாதிரி ஆயிரும் தம்பி யாரும் சாப்பிட மாட்டாங்க. இல்லைண்ணே கொடுங்கண்ணே நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு அந்த சாப்பாடை போய் கொடுக்குறேன். அவ்வளோ பேர் ஆர்வமா சாப்பிட்றாங்க. ப்ரூஃபோட காட்டுறேன். அப்ப அந்த சாப்பாடுக்கு எவ்வளவு பேர் ஏங்கியிருப்பாங்க அந்த நேரத்துல. பச்சையில குழந்தை எவ்வளவு பேர் ஏங்கியிருப்பாங்க அந்த நேரத்துல. அந்த ஒருவேளை சாப்பாடுக்கு ஒரு அரிசி கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் ஏங்கியிருப்பாங்க அந்த நேரத்துல. ஏன் ஒரு நாள் நீங்க யோசிச்சீங்களா? ஒரு நாள் இல்லைன்னா யோசிச்சீங்களா? இத்தனை பேர் பசி இல்லாம இருக்காங்க இத்தனை பேர் யோசிச்சீங்களா? யோசிச்சு செஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க தானே அமைச்சர், நீங்க தானே முதல்வர், நீங்க தானே எல்லாருமே. இது மாதிரி பண்ணலாங்க சார். நீங்களும் இது மாதிரி நல்லா பேருக்கு நிறைய பண்ணலாம் சார். ஆட்சியில் இளைஞரணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் இளைஞரணி கிடையாது. ஆட்சியில் இளைஞரணி வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஏன் உங்க இளைஞரணி இருக்காங்க? ஒண்ணுமே இல்லை. ஒரு குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க இந்த கொடி என்னடா கொடினா தேசிய கொடின்னு சொல்லுவோம். என்ன டிஎம்கே கொடியும் டிவிகே கொடியும் கேட்டு பாருங்க. டிவிகே கொடின்னு சின்ன ஓட்டு இல்லாதவங்க சொல்லுங்க. வயசு முக்கியம் கிடையாதுங்க. மக்களுக்கு இறங்கி எவன்டா செய்யறான் அதான் முக்கியமே. சும்மா 18 வயசு ஆகல நீங்க ஓட்டு போட முடியாது. 18 வயசு ஆகல ஓட்டு தான் போட முடியாது. இறங்கி செய்யறான்ல அங்க அந்த நேரத்துல இறங்கி செய்யறான்ல. அந்த நேரத்துல எனக்கு 17 வயசு தலைவா. இப்ப அப்ப எனக்கு என்ன 18 வயசு ஆயிரம் போய் நான் சாப்பாடு போய் கொடுக்கணும் தேவையில்லை. 5 வயசா இருந்தாலும் சரி 10 வயசா இருந்தாலும் சரி உன்னால முடியுதா நீ போய் ஹெல்ப் பண்ணு. அந்த எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கணும். தமிழக மக்களுக்கு இருக்கணும், அரசியல்வாதிகளுக்கு இருக்கணும். ஆனா எல்லாமே போயிருச்சு. கண்டிப்பா முடிஞ்சு அளவு தளபதிக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா ஜெயிப்போம். வெற்றி நிச்சயம்.